ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்லது நடக்கணும்னா கண்டிப்பாக கிரகங்களுக்கு ஏற்ப நடந்துக்கணும். அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கையில் மிக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பரிகாரத்தை தாங்க பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் நமக்கு ஈஸியாக எல்லாமே கிடைக்காது. எது கிடைக்கிறதா இருந்தாலும் அதுக்கு கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். கிரகங்கள்லேயே மிக மிக உச்சமான கிரகமாக பார்க்கப்படுவது சனி தான். சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி நினைச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்ய முடியும். அதனால தான் சனி பவரை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கணும்னு நினைப்போம். சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7.5 சனி காலகட்டத்தில் நமக்கு என்ன வேணாலும் செய்வார். அந்த 7.5 ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7.5 வருடம் மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயங்கரமாக இருக்கும். சாரி, 7.5 ஜென்ம மாதிரி இருக்கும் அந்த 7.5 வருடம். அதை கடக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ சனினால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் மே 20க்கு பிறகு சில மாற்றங்கள் ஏற்படுவதாகவும் அதை தவிர்ப்பதற்கு சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருக்குன்னா சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசியாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு சனினால தப்பிக்கிறதுக்கு பரிகாரம் என்னங்கிறதும் சொல்ல போகிறேன். அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலன்களும் சொல்ல போகிறேன். ஃபைனலாக கிரகங்களில் வலுவாக இதெல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ கிரகங்களால் தான் எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட சனினாவே ஒரு பயம் வந்துடும். அதனால் சனியுடைய மாற்றங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிறது கண்டிப்பாக நமக்கு ரொம்ப முக்கியம். அதை தான் இந்த இடத்துல பரிகாரமாக சொல்ல போகிறேன். இதை செய்தால் எனக்கு பாதிப்பு குறையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு குறையும், அதோட அதிர்ஷ்டமும் சேரும். அதனால் என்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். என்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல பரிகாரத்தை வாங்க என்ன பண்ணுங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாகவும் கர்மகாரகன்ங்கிற ஒரு பட்ட பெயரோடு இருக்கக்கூடிய ஒரே பகவான் சனி பகவான் தான். இவர் கிரகங்களில் மிக முக்கியமான கிரகமாக குறிப்பிடப்படுறதுனால இவரை பற்றி சில விஷயங்கள் அப்பப்போ வெளியாகும். அதன்படி இவருடைய சனி அமைப்பு வைத்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ப வழிபாடுகளை மேற்கொள்வது ரொம்ப 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 நல்லது. அதாவது சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீனத்தில் உள்ள புரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பயிற்சியாகி இருக்கிறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் இந்த கிரக பயிற்சி கணக்கிடப்பட்டிருக்கு. இதில் மீனத்தில் உள்ள புரட்டாதி 4ஆம் பாதத்தில் வலுவாக இருக்கிறதுனால இந்த மே 20லிருந்து நிறைய மாற்றம் சனினால் ஏற்பட போகுது. அதனாலேயே சில பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்குமே மிக முக்கிய பங்கு இருக்கிறது என்றாலும் ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசியில் எவ்வளவு காலம் சஞ்சரிக்கிறது, அவ தரக்கூடிய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் அந்த கிரகத்தினுடைய பயிற்சியை மக்கள் அதிகம் கவனிக்கிறாங்க. அந்த வகையில் சனி பகவான் ஒவ்வொரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிப்பார். குரு 1 ஆண்டு காலம் சஞ்சரிப்பார். ராகு கேது 1.5 ஆண்டு காலம் சஞ்சரிப்பாங்க. நவ கிரகங்கள்லேயே ஒரு கிரகம் ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடியது இந்த சனி கிரகம் மட்டும்தான். இவர் கர்மகாரகன், நீதிபதி போன்று செயல்படுவதால் சனியுடைய பரிகாரம் ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. ஜோதிடத்தில் நம்பிக்கை இருந்தாலும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் சனி பயிற்சி கவனித்து உரிய வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறித்து நற்பலன்களை பெறுவதற்கு தான் இந்த வழிபாடுகளை செய்யுங்கிறத சொல்கிறேன். இது கை கொடுக்குங்கிறத நம்பிக்கையாக வைத்துக்குங்க. சரி, இப்போ பலன்கள் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பரிகாரம் என்ன செய்தால் உங்களுக்கு நல்லதுங்கிறத சொல்கிறேன். தெளிவாக அதை தெரிஞ்சுக்குங்க. சிம்ம ராசிக்காரங்க டெய்லியுமே அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை சும்மா தரிசனம் செய்வது சிறப்பு. தினமுமே சிவனை தரிசனம் செய்து சூரிய நமஸ்காரம் செய்துட்டு வந்தீங்கன்னா சனியால் ஏற்படக்கூடிய பெரிய பெரிய தொல்லைகளிலிருந்து தப்பிக்கலாம். ஸோ பெரிய பெரிய தொல்லைகளிலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் இதுதான். இந்த சிம்பிள் பரிகாரம் நீங்கள் செய்தாவே கோடான கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த சிம்பிள் பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க.
இப்போ தான் உங்களுக்கான பலன்களை சொல்ல போகிறேன். வாங்க உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களே, இந்த மே 20 கடைசியாக கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் லாபாதிபதி புதனோடு சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். இதனால் புதத்திய யோகமோ புத சுக்கிர யோகமோ உருவாகுது. இந்த யோகத்தினால உங்களுக்கான நேரம் ரொம்பவே அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய திருப்பங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏற்படும். வருமானம் 1 மடங்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்தால் விரைய 2 மடங்கு ஆகலாம். எனவே சுப செலவுகளை மேற்கொள்வது நல்லது. சுப செலவுகளை மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து தடையே இல்லாமல் நடக்குங்க. அப்புறம் கடந்த மே 15ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு சுக்கிரன் சென்றுட்டார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம்தான். தொட்டது துளங்கோ, தொழிலில் வளம் சிறக்கோ, கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கோ, சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்களுடைய நட்பால் நன்மை காண்பீங்க. பொருளாதாரத்தில் நன்மை ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்புக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வாங்க. இந்த ஒரு கிரகத்தால் இனி வரக்கூடிய நாட்கள் இதெல்லாம் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து வைகாசி 12 மே 26 கரெக்டாக 20க்கு பிறகு வந்து மிதுன ராசிக்கு புதன் வர இருக்கிறார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம் அற்புதமான நேரமாகும். பொருளாதார உச்ச நிலையை அடையும். தொழிலில் வெற்றி நடை போடும். எதிர்காலத்தை பற்றிய மலபயம் இருந்தால் அகலும். இதுவரை கொடுத்ததை வாங்க முடியவில்லையே, வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகி மன நிம்மதியை கொடுக்கும். வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு திரும்ப இயலாதவர்கள் பொழுது தாய்நாடு திரும்ப வழி பிறக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழுவீங்க. இந்த மாதிரி பல அற்புதங்கள் உங்களுக்கு இந்த கிரகத்தால் நடக்கும். அப்புறம் ஃபைனலாக இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடகராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறாரு. அங்கு குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு. இந்த முரண்பாடான கிரக சேர்க்கையின் காரணமாக சகோதரர்கள் வழியில் சுப செலவு ஏற்படும். தொழில் மாற்றம் பற்றி சிந்திப்பீங்க. பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ள முன் வருவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாற்றமும் உண்டு. ஸோ அதனால் நீங்கள் இந்த கிரகத்தால் இந்த மாற்றங்களை ஏற்றுக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. ஆக மொத்தம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இதெல்லாம் தாங்க கிடைக்கக்கூடிய பலன்கள். இதெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறது தான் மெயினாக இந்த இடத்துல சொல்ல வர. ஸோ இந்த தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. என்ன நண்பர்களே, வாழ்க்கையை எப்படி நடக்கணும், என்ன மாதிரியெல்லாம் வந்து பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொன்னதை இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.